தளபதி வந்து ஒரு சிங்கம் மாதிரி அவருக்கு முன்னாடி வர்றதுக்கு தான் எல்லாருமே அஞ்சுறாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு. தளபதிக்கு ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் இதில் கரூர் விஷயத்துலேருந்து அவர் வந்து பெருசாக எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கினாரு. திமுக எப்படிப்பட்ட கட்சி, அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றது அவருக்கு தெரியும். ஆனால் கரூர் விஷயம் இன்னும் பெரிய விஷயங்களை அவர் கற்றுக் கொடுத்துருக்குது. அதனால் இனிமேல் தளபதி ஒவ்வொரு மூவையும் ஒவ்வொரு செயல்பாடையும் திட்டமிட்டு செஞ்சுட்டு இருக்காரு. அதனால் 2026 தளபதி முதலமைச்சராக வந்த பிறகு இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த அவல நிலைக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடியலா ஒரு மாற்றத்துக்கான ஒரு ஆட்சியை உருவாக்கும். நிச்சயம் கொடுப்பாருங்க. திமுக வந்து மக்களுக்கு வந்து இந்த விரோத ஆட்சியை வந்து ஒழிக்கணுன்றது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு வாக்குறுதியும் கொடுத்துட்டு அதில் ஊழல் தான் வந்து நிறைஞ்சிருக்குது. அதை வந்து இப்போ மாற்றுறதுக்காக தான் தளபதி வராரு. தளபதி எதுக்கு வர்றாருன்னா அவருடைய மொத்த வருமானத்தையே விட்டுட்டு வர்றாரு. அவர் சம்பாதிக்கணும்னா சினிமா துறையிலே சம்பாதிச்சிருக்கலாம். இப்போ அரசியலுக்கு வரும்போது எதுவுமே தேவையில்லை, மக்களுக்கு வந்து உழைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வர்றாரு. அப்படின்னும் போது மக்கள் வந்து அவர் அவ்வளோ நம்புகிறாங்க. அவங்க மக்களோட நம்பிக்கையை கண்டிப்பாக அவர் காப்பாற்றுவாருன்ட்டு ஒட்டுமொத்த மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் மாற்றத்தை கொடுப்பாங்க. 2026 தளபதி வந்து கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவது உறுதி.